Study the function from the origin and if it's continuous and derivative. கன்டினியூஸ் நினைக்கிற அந்த மீனிங் இது வந்து டெரிவேட்டிவ்னு கேக்குறாங்க. சரி. அதுக்கு முன்னாடி sin x ஓட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன, மினிமம் ரேஞ்ச் என்ன? மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன, மினிமம் ரேஞ்ச் என்ன? -1 to 1 தானே? சூப்பர். ஓகே, வெரி குட். -1 to 1. அப்ப இதனோட ரேஞ்ச் எந்த வேல்யூ போட்டாலும் எதுக்குள்ள தான் இருக்கும்? -1 to 1. ஓகே, சூப்பர்மா. சரி, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட்டுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன, ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் ஓட ஐடியா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கண்டினியூஸ் ஓட ஐடியா. சரிங்களா? ஓகே. அப்ப லிமிட் x டெண்ட்ஸ் டு எங்க போகுது? 0 க்கு போகுது. அப்ப 0 பிளஸ்ஸா மைனஸா? ஓகேங்களா? இப்ப வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் வரும் f of x. சரி எடுக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? லிமிட் x டெண்ட்ஸ் டு 0 மைனஸ் x squared into sin of 1 by x. கரெக்ட்டா கண்ணு? ஆமா. அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. x ஓட வேல்யூ டைரக்ட்டா இங்க 0 போடக்கூடாது. ஏன்னா 0 போட்டா உனக்கு வந்து அன்டிஃபைன் ஆயிடும். பட் sin ஓட ரேஞ்ச் என்ன தெரியும்? -1 to 1 தெரியும். அத விட்டுருங்க. x ஓட வேல்யூ இங்க அப்ளை பண்ணுங்க. x ஓட வேல்யூ இங்க அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? 0 ஆகுமா? 0. அப்ப 0 into கரெக்ட்டுங்களா? லைஸ் பிட்வீன் -1 to 1 sin ஓட வேல்யூ. கரெக்ட்டுங்களாமா? ஆமா. அப்ப 0 into anything என்ன? 0 தானே? 0. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு அதே மாதிரி போடலாமா? ரைட் ஹேண்ட் லிமிட் என்னவோ x டெண்ட்ஸ் டு 0 பிளஸ் போடுவீங்க. அதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். கரெக்ட்டாமா? ஆமா. அப்ப அந்த வேல்யூ ஈக்குவல் என்ன பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன கிடைக்கும்? இதனோட வேல்யூக்கு ஈக்குவல் கிடைக்கும். இதனோட வேல்யூ ஈக்குவல் கிடைக்குதா? இது 0 தான் வருது. அப்ப 0. அப்ப ஆன்சர் போத் ஆன்சர் 0 தான். அப்ப மூணுமே ஈக்குவல் 0 தான். அப்ப என்னாச்சு? கண்டினியூஸா? கண்டினியூஸ். கண்டினியூஸ் ஆகுதுன்னு? எதனால இந்த டெர்மினேஷன் அப்ளை பண்ணணும். x வந்து இங்க 0 போட்றாத. இந்த இடத்துல என்ன வேணும்? -1 to 1ங்கற கான்செப்ட் அப்ளை ஆகுது. அதனால வந்து இந்த ரிசல்ட் வந்து 0. ஓகேங்களா? ஓகே. சரி, அடுத்து டெரிவேட்டிவோட கான்செப்ட். டெரிவேட்டிவோட கான்செப்ட்க்கு என்ன ஃபார்முலா? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன ஃபார்முலா? ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன ஃபார்முலா? எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா. என்ன கிடைக்கும்? லிமிட் x டெண்ட்ஸ் டு 0 பிளஸ்ஸா மைனஸோ? ஓகேங்களா? என்ன கிடைக்கும்? f of x minus f of 0வா? ஆமா. f of a f of 0 divided by x. கரெக்ட்டாமா? x minus a. கரெக்ட்டுங்களா? a ங்கிறது 0 தான். x minus a ன்னு வரும். a ஓட வேல்யூ 0 தான். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? லிமிட் x tends to 0 f of x வேல்யூ என்ன? x squared into sin x minus a. sin x தானே? 1 by x நினைக்கிறேன். sin 1 by x. மைனஸ் கரெக்ட்மா கரெக்ட். f of a ங்கிறது 0. இங்கேயும் 0 இங்கேயும் 0. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல 0 போட்டா என்ன ஆகும்? 0 into anything 0 சொல்லிக்கிறோம். அப்ப 0 ன்னு ஆகும். டிவைடட் பை என்ன கிடைக்கும்? டிவைடட் பை x ன்னு வரும். கரெக்ட்டாமா? அப்ப லிமிட் x tends to 0 x squared into sin of 1 by x. இது 0 னால கட் ஆயிடும். அப்ப வெறும் 1 by x தான் வரும். into x. கரெக்ட்டாமா? ஆமா. இந்த x உம் இந்த ஸ்கொயரும் கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப லிமிட் x tends to 0 x into sin of 1 by x ன்னு வரும். கரெக்ட்டா கண்ணு? ஆமா. as per same definition இது என்னது? -1 to 1. அப்ப இதை விட்டுருங்க. x tends to 0 போட்டீங்கன்னா 0 into 0. therefore equal to 0. சரிங்களா? ஓகே. இதே ஐடியா மைனஸ்க்கு போட்டதுக்கு ஐடியா வந்து பிளஸ்க்கு போடுவீங்க. இதே டெஃபினிஷன் தான், இதே ஐடியா தான் வரும். கடைசி ரிசல்ட் என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். கரெக்ட்டாமா? 0 தான். ஆமா. therefore left hand limit right hand limit equal to என்ன கிடைக்குது? f dash of 0 equal to என்ன கிடைக்குது? 0 ன்னு கிடைக்குது. ரெண்டுமே. கரெக்ட்டாமா? ரெண்டுமே 0 ன்னு கிடைக்கிறனால therefore f is derivative at எதுக்கு? ஃபுல்லா டெரிவேட்டிவ் இல்ல. எந்த பாயிண்ட்க்கு? at origin. சரிங்களா? at origin derivative exit. at origin க்கு continuous is also exit. ரெண்டு கேஸ்மே satisfy. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்பாங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்க. நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எழுதிக்கிடக்கன்னு. சரிங்களா? இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இங்க JE இருக்குது. அது மாதிரி ரிலேட்டடுக்கு வந்து இந்த பாயிண்ட் கேட்பாங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.